வணக்கம். உங்கள் வாராக்கி. தமிழக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட இன்னைக்கு 11 நாட்கள் முடிந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 5-6 வருஷம் போட்டு நம்மளை வாட்டி வதைச்சிருந்த இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். இந்த 10 நாள் நடந்த மாற்றத்தை நம்ம முதல்ல வரவேற்கணும். நம்ம முதலமைச்சருக்கு அதை சல்யூட் அடிக்கணும். இது யாரையும் ஜால்ரா அடிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது. இதே நம்ம நல்ல விஷயங்கள் நடந்தால் அந்த நல்ல விஷயங்களை பாராட்டியாக வேண்டும். ஒரு அரசு ஒரு தனி மனிதனாகவோ ஒரு பிரச்சனையை சமாளித்து அதை எப்படி அவன் கையாளுறான்றது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் அவன் அந்த தடைகளை தாண்டி எப்படி முயற்சி எடுத்து அவன் வெற்றி பெறான்றது தான் முக்கியம். அதை மாதிரி ஒரு தனி சர்க்காராக வலம் வந்த நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் இந்த 11 நாளில் ஒரு கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில நடக்க தான் செய்யும். எல்லாருமே நம்ம கொண்டு ஹரிச்சந்திரனாகவும் காந்தியினுடைய பேரனாகவும் காந்தியாகவும் கொண்டு வைக்க முடியாது. அங்கே ஒன்று சில விஷயங்கள் நடக்கும். அதை கரெக்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறைகள் அதுக்கான ரிப்போர்ட்டை போட்டு சிஎம் கவனத்துக்கு கொண்டு போவாங்க. நம்ம நல்ல விஷயத்தை முதல்ல பேசுவோம். இந்த ஆட்சி வந்தது பிறகு சட்ட ஒழுங்குகளை அங்கங்கே இப்போ திமுககாரங்க தன்னுடைய ஜல்சா வேலையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கின்னு இது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் ஏன்னா 10 நாளில் கற்பழிப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கற்பழிப்பு சொல்கிறாங்க. அந்த புகார் கொடுக்கப்பட்டு அந்த காவல் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்காதனால உடனடியாக அது சம்பந்தப்பட்ட மேலதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டதுனால உடனடியாக அந்த காவல் நிலையுடைய சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளரையும் சிவகங்கையில் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர்களையும் இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஏன் அதை சொல்கிறோம்னா, இதை கூட செய்யாமல் இந்த திமுக ஆட்சியில் பழைய டிஜிபி இருந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரில் ஆரம்பித்து உளவுத்துறை விசித்திர நாயகன் பாஸ்போர்ட் கதாநாயகன் சகோதரர் பாஸ்டர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் முதற்கொண்டு சென்னை மாநகரத்தில் எங்கேயோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு மோசமான ஒரு சைக்கோ கேரக்டரை கொண்டு பதவியில் உட்கார வச்சு அந்த சைக்கோ எங்கே பார்த்தாலும் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல்வேறு விதமான பிரச்சனைகளை மாட்டி தமிழக அரசு அதை முன்னறிந்த தமிழக அரசுக்கு எவ்வளோ பெரிய கேவலமான அவப்பேரை உருவாக்கணுன்றதை நம்ம அருண் செஞ்சு கொடுத்த விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீதிமன்றத்திலே கூப்பிட்டு ஒரு கட்டிட உரிமையாளர் பிரச்சனையில் அவருக்கு எப்படா குணத்தடுப்பு சட்டம் போடுவீங்கன்னு ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இதில் என்ன தெரிய வருது, 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தவங்களை 5 வருஷம் கொள்ளடிச்சிருந்த திராவிட இயக்கத்தை ஒரு தனி மனிதனாக ஒரு சர்க்கார் அமைச்சு 10 நாளில் ஒரு சம்பவத்தை நடவடிக்கை எடுத்துட்டார். இது திமுக அரசுக்கு நம்ம எதிரி போலையோ இல்லை தாவக்காக்கு நம்ம முட்டு கொடுப்பது போலையோ கிடையாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சில பிரச்சனைகள் எடுத்த உடனே தீர்வு காணணுன்றது நம்ம ஊரில் தான் பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அன்றைக்கே பிள்ளை பத்துக்கணுமான்னு கேட்குற மாதிரி நீங்கள் உடனடியாகவே வந்த உடனே அவருக்கு தீர்வு ஏற்படணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கையில் எடுத்திருக்காரு. ஆட்சிக்கு உடனடியாகவே தீர்வு ஏற்படுத்திக்கணும். அந்த தீர்வு என்ன ஜீபும்பா படமாக இது உடனடியாக தீர்வை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு. இது அரசாங்கத்தின் என்பது மிக வலிமை வாய்ந்தது. அந்த வலிமை வாய்ந்த சக்தியை தவறாக பயன்படுத்தி கடந்த ஆட்சியில் செய்த தவறுகளை சில சூழ்நிலை அந்த எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வரணும். இருக்கிற அதிகாரிகளே இப்போ தான் நம்முடைய சிஎம் பொறுப்பேற்று நல்ல நல்ல அதிகாரிகளை இன்றைக்கி மாநில லெவலில் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆட்சியில் இருந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் கூட நல்ல பதவிகளை மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம அவர் கடவுள் கொடுப்பார்ன்ற ஒரு எண்ணத்தில் அவர் நம்முடைய சிஎம் அமுதா அவர்கள் ஐஏஎஸ்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை நல்ல பதவி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆவினில் ஏதாவது கறந்துக்கு பாலில் எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு போய்டுவார் வெண்ணையெல்லாம் அந்த மாதிரி நல்ல பதவி தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இப்போ போடப்பட்ட சட்ட ஒழுங்கு அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப 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 திறமையானவர்கள். ஒரு இளம் வட்டங்கள் விழுந்திருக்கு. ஏற்கனவே இருந்த அழுக்குகளை துவச்சி எடுக்கணும் இல்லையா, அப்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்க தான் செய்யும். இது ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலைகள் நடந்து நான் அந்த சிவகங்கையில் நடந்த சம்பவத்துக்கு உண்மையாகவே தமிழக முதலமைச்சர் ஐயா சகோதரர் விஜய் அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். மின்சாரத்துறையில் சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நேற்று சக அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சுட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது சிஎம்முடைய ஒப்புதலோடு தான் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சந்திரசேகர்னு ஒரு இன்ஜினியரு, இன்னொருத்தர் காசி எப்படின்னா நம்முடைய செந்தில் பாலாஜியினுடைய பினாமி. அவர் வச்சது தான் சட்டம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான புரவி
லஞ்ச லாவண்யத்தை அடித்து கொள்ளடிச்சு குவிச்சு வச்சுருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காசி போன்ற விஸ்வநாதன் போன்ற நபர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நடவடிக்கை சஸ்பென்ஷனோட நீக்காம உறுதிப்படுத்தி அவர்களை வந்து நிரந்தர பணி நீக்கமோ, அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் செய்த திமுக ஆட்சிகளில் 5 ஆண்டு காலம் செய்த ஊழல்களை முறைகேடுகளை நீங்கள் நம்ம விஎன்டிசியில் புகார் கொடுக்கணும், தமிழக அரசே புகார் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாதுங்க. இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள், அதிகாரத்தை ஜுஸ்பேர் செய்யக்கூடிய நாதஸ்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து புழல் சிறைச்சாலையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்னும் விரைவில் வந்து அந்த பாஸ்போர்ட் திருடன் ஃபாஸ்டர் டேவிட்சன் வரையும், அடுத்து வந்து இந்த ஊழல் மெகா பிறவழி, அரசியலிலேயே புரோக்கரோட மோசமான ஒரு புரோக்கர், போலீஸ்ன்ற பொருள் இருக்க ஒரு புரோக்கர் அருண், இவரெல்லாம் சிறைச்சாலை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கான ஆதாரங்களையும் திரட்டி வச்சுருக்கேன். நல்ல அரசு அமைந்திருக்கு. இந்த அரசு நிச்சயமாக இது போன்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் களை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் உண்டு. செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அப்படின்னு நீதிமன்றம் என்பது உண்டு. நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் விஜய் அவங்க செஞ்சுட்டே வரார். நம்ம இல்லைன்னே மறுக்க முடியாது. இந்த 15 நாளில் 11 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் உண்மையாகவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து உட்காந்து கமெண்ட்ஸ், அந்த திமுகவுடைய சோஷியல் மீடியா குரூப்பு பாவம் பெண்களெல்லாம் வச்சு பெரிய வேலை பார்த்துட்ருக்காங்க. அது குடும்ப பெண்களை நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்காக அவளை வந்து தவறாக பயன்படுத்துகிறீங்க. அந்த தவறான செய்திகள் அந்த பிள்ளைகளுக்கே தெரியுது. சரி, என்ன பண்ணுறது, நம்மளை வந்து வருமானம் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டு இந்த சென்ற அரசு இப்படியாவது இவங்களை திட்டியாவது ஒரு வருமானத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பெண்கள் நினைக்கிறாங்களான்னு தான் தெரியல. ஒருத்தர் நல்லது பண்ணி கூட அதை திட்டி விமர்சனம் செய்து கூட ஒருத்தர் வருமானம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே திமுக அது பெரிய வாழ்த்துக்களை தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த அரசு வந்து எடுத்திருக்க நடவடிக்கைகள், வாக்குறுதி கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகள், அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், குறிப்பாக காவல்துறைகளை அவ்வளோ மும்முரமாக செயல்படுறத வந்து இந்த 10 நாளில் நீங்கள் பார்க்க முடியுது. உண்மையாகவே பாராட்டணும். தொடர்ந்து நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் செய்கின்ற நற்காரியங்களை நான் பாராட்டுவது மட்டும் இல்லாமல், அவர்கள் ஏதோ விதத்தில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை நாம் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து எடுத்துரைஞ்சு, இதில் இவ்வளவு தவறு நடந்திருக்கு, உங்கள் துறையில் இந்த அதிகாரி இவ்வளோ தவறு நடத்தியிருக்காரு, உங்கள் அமைச்சர்களே இது மாதிரி தொடர்பில் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தி கண்டிப்பாக நம்ம அவருடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா போன முறை இருந்த முதலமைச்சர் நம்ம எவ்வளோ கொண்டு போனாலும் நம்ம அப்போவே சொல்லுவோம் இல்லையா, நானும் சவுக்கு சங்கராக்குள்ளோ இவரை முட்டு சந்திர கொண்டு போய் விட போகிறாங்க முக ஸ்டாலினை, தயவுசெய்து இந்த அதிகாரிகள் பண்ணுறக்கூடிய கூத்துக்களை பார்த்துட்டே இருக்கீங்க, எல்லாருடைய அதிகாரத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டீங்க பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ அடுத்ததாக வந்து இப்போது வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து தரமான ரொம்ப என்ன சொல்ற தரமான சம்பவம் செஞ்சுருக்காருன்னா இந்த அதிகாரிகளை வந்து கரெக்டாக நல்ல அதிகாரிகளை போட்டிருக்காரு. ஸோ அதனால் இங்கே எங்கேயாவது தவறு நடந்தால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவோம். தார்மீக சட்ட ரீதியாக விஷயங்களை சொல்லுவோம். ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஏன் இதை வந்து நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன்னா, சமூகத்தில் எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு எதிரில் என்று ஒரு இது இருக்கணும் அப்படின்றத அவர் விரும்புகிறார். எதிர்கட்சியை மட்டும் விரும்பலை. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தால் நிச்சயமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் விஜய் இருப்பதாக தகவல்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். இந்த தமிழக அரசுக்கு நம்முடைய சிஎம்க்கு தொடர்ந்து நம்ம வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருந்து காத்திருந்து பார்ப்போம். ஒரு இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமி புதிய பூமின்னு புரட்சித் தலைவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு ஒரு இளையோர் கூட்டம் வந்திருக்கு. என்ன இந்த தூய சக்தியோட சில தீய சக்திகளுக்கு பினாமி சக்தியும் வந்திருக்கு பாருங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, அதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரி தான். காந்தி அவர்களையோ அல்லது வந்து பாரதியார்களையோ அல்லது வந்து ஹரிச்சந்திரனையோ நாம் இனிமேல் விவேகானந்தர்லையோ பார்க்க போகிறதில்ல. இருக்கிறத வச்சு தான் நம்ம ஏதோ காலத்தை ஓட்டுறோம். 1-2 சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கண்டிப்பாக யார் தவறு செய்தாலும், கடந்த முதலமைச்சர் சொன்னார்ல முக ஸ்டாலின், அவர் சொன்னவர் இல்லை, இப்போ நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது, யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக நம்மகிட்ட அதிகாரம் இருக்குன்றதுனால ஆட்டம் போட்டிங்கன்னா அடக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே யார் தவறு செய்தாலும், எந்த துறை செய்தாலும், எந்த அதிகாரி செய்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் உண்மையை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதுனால தான் நாங்களே இதை நம்புகிறோம்.
இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் அரசுகிட்ட கொண்டு போய் தகவலை சரியாக கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு, எதை நாட்டு மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை, நான் மட்டுமே சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்கின்ற சில அதிகாரிகள் பண்ண சில தவறுகளாக ஏற்பட்ட விளைவு. அதனால தான் அந்த நாடு எந்த அளவுக்கு நம்ம பின்தள்ளப்பட்டு உள்ளோம். ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு தேசத்தில், ஒரு மாநிலத்தில் இவ்வளோ வீழ்ச்சியில் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா இந்த திராவிட அரசுகள் செய்த தவறுகளை நாம் சட்ட ரீதியாக எடுத்து தமிழக முதலமைச்சருக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ ஒரு விசில்பராக தெரிவித்து அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணணும். அது செந்தில் பாலாஜி பணமாக இருந்தாலும் சரி, நேருடைய அவர்கள் பணமாக இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் சொன்னால் ஸ்னேக் பாபுன்ற சேகர் பாபுடைய பணமாக இருந்தாலும் சரி, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு சில குரூப்புகள் இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே டீம் போட்டு வச்சுருக்காங்க. டிஎம்கே ஆட்சி வந்தாலும் வந்துடுறாங்க, ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் வந்துடுறாங்க. இப்போ டிவிகேக்கு ரூட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும்னு நான் முதலமைச்சர் வேண்டி கேட்டுருக்கேன். அப்படி ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவோம். உங்களை தொடர்ந்து இந்த ஆட்சி நடைபெற்று ஒரு நல்லாட்சியாக உணர வேண்டும் என்பது நம்முடைய சவுக்கு சங்கர் ஒரு விசில் ப்ளோயராக கடந்த ஆட்சியில் எவ்வளவுலாம் பாதிக்கப்பட்டார் அந்த குரலால், நான் உள்பட. இந்த பாதிக்கப்பட்டதற்கு இப்போ மாநில அரசு சவுக்கு சங்கருக்கு கருணை காட்டுவது ஏன் அப்படின்ற பல ஊடகங்களில் பல விஷயங்கள விவாதம் கூட வருது, பார்த்தோம். நான் அவர்களிடம் தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த 2 நாட்கள் முன்பாக 3 நாட்கள் முன்பாக சவுக்கு சங்கருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது. கடந்த 18ஆம் தேதி தமிழக அரசினுடைய அட்வைசர் போர்டு, குண்டர்களுடைய குண்டத்தடுப்பு சட்டத்தை கைது செய்யப்பட்ட சிறைவாசிகள் அரசாங்கம் ஒரு இந்த கமிஷனர் போட்டிருந்தா கூட அட்வைசர் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அறிவுசாரா கழகம் அப்படின்ட்டு, தலைவர் மற்றும் அறிவுசாரா கழகம். அவங்க அரசாங்கம் பார்த்துட்டு இவர் மேலே தவறான விஷயங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு இந்த வழக்குடைய தன்மை தப்பாக இந்த குண்டத்தடுப்பு சட்டத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உத்தரவை தமிழக அரசால் போடக்கூடிய விஷயம். எல்லா இடத்துலையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, டிவிகே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கலங்கேறியதா, அப்புறம் சவுக்கு சங்கர் டிவிகேக்கு ஆதரவாக மாறிவிட்டாரா, இன்னும் பல பேர் சவுக்கு சங்கரில் பதுங்கி விட்டாரா, ஒதுங்கி விட்டாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் இந்த சோஷியல் மீடியாக்களில் போடுறதை பார்க்க முடிஞ்சுது. நான் சவுக்கு சங்கரிடம் பழகிய விதத்தில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் கடந்த இப்போ சிறைக்கு போனதுலேருந்து பார்க்குறோம், தொடர்ந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சிறையிலையும் நீதிமன்றத்திலையும் அல்லது அட்வைசர் போர்ட்லையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். அவர் மனம் தளரல. எங்கே இருந்தாலும் நான் ஒரு விசில் ப்ளோயராக இந்த மக்களுக்கு நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன்னு என்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதே போல் இந்த புதிய அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையிலான அரசு சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்னென்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது ஒரு சில தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அன்னைக்கு அட்வைசர் போர்டு வரும்போதே அவங்க அரசாங்கத்தால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு 3 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் அதில் இருப்பாங்க. அந்த நீதிபதிகளிடம் தகவல் சொன்னதாக தகவலோ அல்லது அரசிடம் அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா காரணம் கேட்டு முதலமைச்சர் சகோதரர் சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் இது மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க சவுக்கு சங்கர் வழக்கு அப்படின்னு ஒன்று அவர் சொன்னதை தகவலை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் விமர்சனம் செய்வர்கள் எல்லாம் நாம் கைது செய்து விட்டால் நம்முடைய சிறைச்சாலைகள்லாம் பெரும்பாலும் ஃபுல்லாக தான் இருக்கும். இது போன்ற சமூக ஊடகவாளர்கள் போர்வையில் சில பேர்கள் கருத்துக்களை தவறாக கூட சொல்கிறாங்க. இவரை போன்ற சங்கர் போன்ற நபர்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்க வேணுமே தவிர அவர்களை நம்ம பழி வாங்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சிஎம் சொன்னதாக சில சோர்ஸுகள் சொல்லப்பட்டுச்சு. அதே போல தான் 18ஆம் தேதி அவருடைய வழக்கு அந்த அங்கே என்னென்ன ஆர்குமெண்ட் பண்ணாருன்னு நான் சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 20ஆம் தேதி அவருடைய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் வந்த உடனே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த வழக்கை எப்படிலாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த வழக்கை நாங்கள் ரத்து செய்கிறோம், குண்டத்தடுப்பு சட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது போன்ற பொய் வழக்குகளில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் இப்படி வழக்கு போட வேண்டிய அந்த சட்டத்தையே தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு என்னுடைய வழக்கு, சவுக்கு சங்கர் வழக்கு, அப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தம்பி சுதீஷ் அந்த இடம் சம்மந்தமாக 230 ஃப்ளாட்டுக்கு மேலே ஒரு பில்டரை நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, அருண் எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்றது எங்களுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா டெய்லி அந்த ஆள் மூஞ்சியும் இன்னொருத்த அந்த மொட்டையனும் படத்தையும் போட்டு
போகும்போது எங்களுக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா நம்ம வேலை அது இல்லை, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இந்த நாட்டு மக்கள் பல 60 ஆண்டு காலமாக வந்து என்ன சீரழிஞ்சிருக்கான் இந்த அரசால், கடந்த அரசுகளால் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் யார் ஆண்டாலும், குறிப்பாக திமுக அதிமுக ஆண்டாலும் அன்னைக்கும் எங்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அன்றைக்கு நேர்மையாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா என்றால் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் பொய்யான வழக்குகளை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துட்டு இப்போ உங்களை மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மிரட்டி வந்து அடிப்பணியிலன்னா உடனே வழக்கை தொடுக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து வந்துட்டோம். ஆனால் இந்த சமீபத்தில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொன்ன இந்த போராளிகளை, சமூக ஆர்வலர்களை, பத்திரிகையாளர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அரசாக இருக்கணும். தவறு செய்தார்கள் நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக தகவல். அதுதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த பதிவுகள் எத்தனை மணிக்கு போகும்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே மதியம் தாண்டிட்டோம். இந்த பதிவேற்றம் பண்ணும்போது சவுக்கு சங்கர்கள் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளையும் இதை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அதே போல் எனக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறீங்கன்னா, மைக்கு சரியில்லை, மைக்குடைய நாய்ஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் அது வெளிப்படுத்த வேண்டான்ற எண்ணத்தோடு இருந்தேன். கடந்த இந்த 2022ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பித்து என்னுடைய மீது பல பொய் வழக்குகள் போடப்பட்டுச்சு கடந்த ஆட்சியில். அந்த பொய் வழக்குகளை நான் சிறுவ சேர்த்து வைத்த பணம் இதெல்லாம் சேர்த்து நல்ல கேமராக்கள் வாங்கணும், விலை உயர்ந்த கேமராக்கள் வாங்கிட்டு வந்தோம், நல்ல சிஸ்டங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு நிறுவனம் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரியான விஷயத்தை நடத்தி நாங்கள் ஒரு சக்ஸஸ்க்கான வரும்போது, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது இந்த சொல்லக்கூடிய மைக்கு கேமரா எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 2 வருஷம் ஆகுதுங்க. இது வரையும் யாருமே எந்த பொருளையும் தரல. ரெட்னா ப்ராப்பர்ட்டி போட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்னுடைய வாகனங்கள், என் குடும்பத்தாருடைய வாகனங்கள், இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க பாதி. இப்போ சமீபத்தில் கூட இந்த பாண்டி பஜார் காவல் நிலையத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். அந்த ஆய்வாளர் முகேஷ் ராவ் என்ற ஒரு நபர் ஒரு செல்ஃபோனு 16,000 பணம் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது ஏர்பட்ஸ் இந்த மாதிரி திருட்டுப்பேலெல்லாம் காவல்துறையில் அதிகாரியாக இருக்கும்போது சங்கடமாக இருக்குது. அதனால தான் வந்து நான் வெளியில் யூடியூப்பில் நான் அப்பப்போ வெளியில் சிறைச்சாலையில் வந்தாலும் பேசணும்னு எண்ணம் இருந்தாலும் பெருசாக எங்ககிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால ரொம்ப என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, என்னோடய குழந்தைங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, என்னுடைய மனைவியுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே ஃபீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, சவுக்கு சங்கருக்கும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து எதுவுமே கேமராக்கு வாங்க முடியாமல், எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல், நிர்வாகம் வந்து 2 வருஷமாக 2.5 வருஷமாக நுழைஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து வழக்குகள், 2 குற்றத்தடுப்பு சட்டம். அப்போ நான் ஒரு நண்பருடைய ஒரு தம்பியோட சொன்ன ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பேரை சொல்ல விரும்பல, வேண்டானே, எனக்கு அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சி சொல்கிறேன்னு தான் சொன்னார். அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவர் 2 கேமரா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, 2 ஸ்டாண்டு. அண்ணா என்னால் முடிஞ்ச உதவி என்னன்னாரு. அடுத்ததாக நேற்று தொடர்ந்து இந்த ஆடியோக்கள் விஷயம் பார்த்துட்டு என்னோட தம்பி ஒருத்தர் இஸ்லாமிய சகோதரர், நான் பேர் சொல்ல அவரும் விரும்பலை. ஏன் பேர் சொல்ல விரும்பலைன்னா, இந்த அரசாங்கம் இந்த அதிகாரத்தை எப்படியெல்லாம் இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா, என்னை சார்ந்த, என் குடும்பத்தை சார்ந்த, என்னை சுற்றி சார்ந்த என் தொழில், என் குடும்பத்துக்கான தொழில்கள் கிட்டத்தட்ட 20 பேர் மேலே வேலை செஞ்ச நிறுவனத்தை எல்லாத்தையும் இழுத்து மூடி அவ்வளோ அவஸ்தைக்கு உள்ளாக்குனது தான் கடந்த அரசு மற்றும் அந்த அதிகாரிகள். நான் ஒரு விசில் ப்ளோயர்ன்றதை வந்து நீதிமன்றம் நிரூபித்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் எனக்கு பல்வேறு தீர்ப்புகள் வந்து எனக்கு சாதகமாகவும், சாதகம்னா உள்ளபடியாக உண்மையாகவும், நான் எப்பவுமே தெய்வமான நீதித்துறையை, என்னுடைய நீதி அரசர்களை வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் இஷ்யூ. இன்னைக்கு புதுசாக அவருக்கு வந்து மைக் வாங்கி கொடுத்துருக்காப்புல. இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டெவலப் ஆகி வரோம். நிச்சயமாக நேர்மையான முறையில் எங்களை பணம் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான சகோதரர்கள், நண்பர்கள் இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல்லேயே தொடர்பு கொண்டவர், அந்த தொடர்பு கிடைத்தவர்களே. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, சூழ்நிலை கேட்ட போல் நடந்தால் இன்னிலேருந்து இந்த ஆடியோன்றது கிளியராக வரும்னு நம்பிக்கை இருக்குது. இதுவரையும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி, சகோதரிகளுக்கும் நன்றி.